ஒரு கடுகு இருக்கு வச்சுங்களேன், ஒரு கடுகு விதை. ஒரு கடுகு விதை எவ்வளவு பெருசு இருக்கும்? அது அவிசுவாசத்தோடு பார்த்தா அந்த கடுகு சின்னதுதான். ஆனா விசுவாசத்தோடு பார்த்தா அந்த கடுகு பெருசு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, கடுகை ஒண்ணு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகுடா, சரி இதை தூக்கி போடு, இதை போய் ரசம் வைக்க முடியுமா, இதை வச்சு குழம்பு வைக்க முடியுமா, நிறைய கடுகு இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தரிசன பார்வையில ஒரு கடுகை இதை பெருமடங்கா பெருக வைக்கணும்னு என்ன பண்ணணும்? அதை புதைச்சி மண்ணில் வச்சா அது வளர்ந்து வந்தா பல கடுகு வரும், பல விதைகள் வரும், பல செடிகள் வரும், பல சந்ததிகள் வரும், பல தரிசனங்கள் கிடைக்கும், பல தலைமுறைகள் உருவாகும். அதான் தரிசன பார்வை. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வை எது தெரியுமா? வெளியில போய் நட்சத்திரத்தை பார், இதுதான் உன் சந்ததி. பூமியின் கடல்களை மணலை பார், இதுதான் உன் சந்ததி. ஆபிரகாமின் பார்வையில் என்ன இல்லை? தரிசனம் இல்லை. ஆபிரகாமுடைய மனைவிக்கு என்ன இல்லை? தரிசனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஒரு தலைமுறையை கொடுப்பேன், அவங்க மூலமா சந்ததிகள் பெருகும் சொல்றாரு. கணவன மனைவி என்ன பண்ணாங்களா? ஆண்டவரை நகைத்தார்கள் என்று எதை சொல்லி இருக்கிறது. அதாவது கிண்டல் பண்ணினாங்களாம். கிண்டல் பண்ணாங்கன்னா என்ன? இப்போ நான் ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசான தாத்தாவை பார்த்து நான் சொன்னா போய் அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே ஒரு 80 வயசு பாட்டி, அப்போ 80 வேண்டாம் அவனுக்கு, இப்போ தான் 60 முடிஞ்சிருது. இப்போ ஒரு 60 வயசு பாட்டியையும் ஒரு அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளைய தேவன் கொடுப்பாருன்னு சொன்னா, அந்த கிழவனும் பாட்டியும் அந்த கிழவனும் கிளவியை விட்டுருவாங்களா சும்மா? அது பாவி பாவல், அவன் கிழவன் நான் கிளவி, எனக்கு ஒன்று குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அதே கதை தான் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் சாராள் கதையிலையும் நடந்தது. அதான் நகைத்தாங்க, ஆண்டவர் நகைத்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வயசாயிடுச்சு, என் புருஷனுக்கு வயசாயிடுச்சு, இனிமே போய் ஒரு குழந்தைய பிறக்கிறது சாத்தியமா? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது சாத்தியமா? ஒரு சந்ததியை பெற்றெடுப்பது ஒரு சாத்தியமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ மறக்காத, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை நீ மறக்காத. எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆண்டவர், ஆனா நிறைவேறாம இருக்கலாம். ஆனா ஏற்ற நேரம் வரும்போது நிறைவேறும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு பிரசங்கத்தின் வேளாண்மை தேவனோட பேசியிருக்கலாம், ஆனா நிறைவேறாம இருக்கலாம். ஆனா நிறைவேறும் ஒரு காலம் வரும்போது அது நிறைவேறும். தேசத்துல நீ அதாவது தரிசன பாதையில நீ இருக்கும்போது, ஆபிரகாமுக்கு தரிசனம் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்ப்பா, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா நடந்தது. ஒரு தலைமுறையை பெற்றெடுத்தா ஈசாக்கு பிறந்தார். ஒரு ஈசாக்கு வந்தாரு. எப்போ வந்தாரு? எந்த வயசுல வந்தாரு? எந்த காலகட்டத்தில் வந்தாரு? 90 வயசும் 100 வயசும் ஒரு தாத்தா பாட்டிக்கு ஒரு பிறக்கும்னா தேவனால எல்லாம் கூடும்.